மண்டபமே விளக்குகளின் ஒளியில் ஜொலித்து கொண்டிருந்தது. சர விளக்குகளின் வெளிச்சம் சுவர்களில் பட்டு பிரதிபலிக்க அங்கே கூடியிருந்த பணக்கார கூட்டத்தின் முகங்களில் போலி புன்னகைகள் மின்னின. ஸ்பூன்களும் தட்டுகளும் மோதிக்கொள்ளும் சத்தமும் உறவினர்களின் உரத்த சிரிப்பொலியும் ஆங்காங்கே கேட்கும் மெல்லிய கிசுகிசுப்புகளும் அந்த சூழலை ஒரு சாதாரண திருமண வரவேற்பு போல காட்டிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த ஆரவாரமான சத்தங்களுக்கு அடியில் ஏதோ ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருப்பதை அங்கிருந்த யாரும் உணரவில்லை. ஆராதனாவின் துடிக்கும் இதயத்தை தவிர ஆராதனா அந்த பெருங்கூட்டத்திற்கு நடுவேதான் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் அடியோடு தனித்து விடப்பட்டிருந்தாள். அந்த பெரிய வீட்டில் அவளது இருப்பு என்பது வெறும் சங்கடத்திற்காக மட்டுமே என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். அவளது உடல் 103 டிகிரி காய்ச்சலில் சுட்டரித்து கொண்டிருந்தது. கால்கள் தள்ளாடின, கண்கள் காய்ச்சலின் உஷ்ணத்தால் சிவந்திருந்தன. தலை சுற்றலையும் மீறி கைகளில் தேநீர் தட்டுகளை ஏந்தி கொண்டு ஒவ்வொருவரிடமாக சென்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் விக்ரமின் குடும்பத்தினருக்கான விசேஷ விருந்து மேஜைக்கு அருகில் அவள் சென்றாள். காய்ச்சலின் வேகத்தில் அவளது கைகள் நடுங்கின. தேநீர் கோப்பை தட்டில் பட்டு மெல்லிய சத்தத்தோடு ஒரு சொட்டு தேநீர் தட்டில் சிந்தியது. அவ்வளவுதான். அதுவரை கனிவோடு உபசரிப்பது போல நடித்த காமாட்சியின் முகம் கனப்பொழுதில் அசுரத்தனமாக மாறியது. சுற்றிலும் இவ்வளவு பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாமல் கோபத்தின் உச்சிக்கு சென்றாள். அறிவு கெட்டவளே, உனக்கு ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய தெரியாதா? என் மூத்த மகள் திருமணத்தில் என் மூக்கை அறுக்க பார்க்கிறாயா என்று கத்தினாள். அவளது வார்த்தைகள் வெறும் வசவு அல்ல, அது பல வருடங்களாக ஆராதனாவை ஒடுக்கி வைத்திருந்த அதிகாரத்தின் வெளிப்பாடு. காமாட்சி சட்டென்று கையை ஓங்கி ஆராதனாவின் கன்னத்தில் அறைய பாய்ந்தாள். பயத்தில் ஆராதனா கண்களை மூடிக்கொள்ள நிலை தடுமாறி தரையில் விழுந்தாள். திடீரென ஒரு கூர்மையான இடி முழக்கம் போன்ற சத்தம் அந்த மண்டபத்தின் மகிழ்ச்சியை கிழித்து கொண்டு காற்றில் எதிரொலித்தது. போதும், நிறுத்துங்க. இனிமேல் இவள் மேல் கை வச்சிங்க, அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு வாக்கியம் ஒட்டுமொத்த மண்டபத்தின் மீதும் ஒரு பயங்கரமான அமைதியை, அச்சத்தின் போர்வையை படர செய்தது. சிரிப்பொலிகள் சட்டென்று அடங்கின. கிசுகிசுப்புகள் நின்றன. அங்கிருந்த நூற்றுக்கணக்கான விழிகளும் ஒரே திசையை நோக்கி திரும்பின. அங்கே விக்ரம் நின்று கொண்டிருந்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பெரியவர்கள் பேசும் மரியாதைக்கு கட்டுப்பட்டு அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்த அந்த வாலிபன் இப்போது நேராக நிமிர்ந்து நின்றிருந்தான். அவனது கண்களில் கொழுந்து விட்டெறியும் கோபம் இருந்தது. அது பல வருடங்களாக தர்மத்திற்கு புறம்பான செயல்களை கண்டு அடக்கி வைத்திருந்த பொறுமை ஒரே நொடியில் எரிமலையாக வெடித்தது போன்ற கோபம். ஆராதனாவின் கன்னத்தில் விழவிருந்த காமாட்சியின் கை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அதை கட்டி போட்டதை போல காற்றில் அப்படியே நின்று போனது. காமாட்சி அதிர்ச்சியுடன் விக்ரமை நோக்கி திரும்பினாள். தரையில் விழுந்து கிடந்த ஆராதனாவின் மூச்சு நின்று விட்டது போல இருந்தது. கன்னத்தில் காய்ச்சலின் சூட்டையும் தாண்டி காமாட்சி ஓங்கிய கையின் பயமும் அவமானமும் அவளது கண்களில் நீரென தேங்கியது. அழுகையை விட அந்த பெருங்கூட்டத்தின் முன்னால் தனக்கு நடந்த அவமானம் அவளை உலுக்கியது. விக்ரம் மீண்டும் கர்ஜித்தான். அவனது குரல் மண்டபத்தின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. மனிதாபிமானம் என்ற ஒன்றே இல்லாத இந்த வீட்டில் நான் எப்படி சம்பந்தம் வைத்துக் கொள்வேன்? இந்த திருமண மேடையில் மணமகளாக உட்கார போகும் உதயா தன் கண் முன்னால் தன் சொந்த குடும்ப பெண் ஒருத்தி மிருகத்தை விட கேவலமாக நடத்தப்படுவதை பார்த்து பரிகாசமாக சிரித்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையா நான் என் வாழ்க்கை துணையாக ஏற்க வேண்டும்? சொந்த இரத்தத்திற்கே நியாயம் செய்யாதவள் நாளை என் குடும்பத்தை எப்படி தாங்குவாள்? விக்ரமின் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்தவர்களின் மனசாட்சியை சாட்டையால் அடிப்பது போல விழுந்தது. காமாட்சியின் முகத்தில் இருந்த அகந்தை மறைந்து முகம் வெளுத்து போனது. சண்முகம் தலை குனிந்து நின்றார். உறவினர்கள் சிலர் தங்களுக்குள் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனரே தவிர ஒருவராவது முன்னால் வந்து ஆராதனாவுக்கு ஆதரவாக பேசவில்லை. விக்ரம் கோபத்தின் உச்சியில் தன் தலைப்பாகையை கலற்றி முழு பலத்தோடு அங்கிருந்த மேஜையின் மீது வீசினான். அந்த சத்தம் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தையே உலுக்கியது போல இருந்தது. அவனது மூச்சு பலமாக வாங்கியது. முகம் சிவந்து தமதமத்து போயிருந்தது. அவன் தன் நடுங்கும் விரலால் தரையில் காய்ச்சலோடும் கண்ணீரோடும் சுருண்டு கிடந்த ஆராதனாவை நோக்கி காட்டி ஒட்டுமொத்த மண்டபத்தின் மூச்சையும் நிறுத்தும்படியான அந்த அதிரடி முடிவை அறிவித்தான்.
நான் இந்த திருமணத்தை நிறுத்தப் போகிறேன். அந்த நொடிதான் ஆராதனாவின் விதியின் பாதையை அடியோடு மாற்றியமைத்த மிக முக்கியமான தருணம். அவளது ஆத்மா பிறந்தது முதல் யாருக்காக எந்த ஒரு குரலுக்காக காத்து கொண்டிருந்ததோ அந்த விடியலின் புள்ளி அதுதான். மண்டபத்தில் நிலவிய அந்த பயங்கரமான மௌனத்திற்கு நடுவே தரையில் விழுந்து கிடந்த ஆராதனாவின் கண்கள் கடந்த காலத்தின் பக்கங்களுக்குள் பின்னோக்கி ஓடின. இன்று எல்லாராலும் அனாதையாக ஏளனமாக பார்க்கப்படும் இந்த ஆராதனா ஒரு காலத்தில் அனாதையாய் பிறந்தவள் அல்ல. அவளுக்கென்று ஒரு அழகான உலகம் இருந்தது. அவளை தன் உயிராக கருதிய ஒரு தந்தை இருந்தார். அவர்தான் சிவகுமார். ஒரு அரசு பள்ளியில் சாதாரண ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவரது சட்டப்பையில் எப்போதும் பணம் குறைவாகவே இருக்கும். ஆனால் அவரது நெஞ்சில் இருந்த அன்பின் ஆழம் எந்த ஒரு கோடீஸ்வரனுக்கும் சளைத்தது அல்ல. குறைவான சம்பளத்தை வைத்து கொண்டுதான் அவர் தன் மகள் ஆராதனாவை ஒரு நாட்டு இளவரசியைப் போல கொண்டாடி வளர்த்தார். பெண்கள் என்றால் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஊருக்கு நடுவே சிவகுமார் சற்று வித்தியாசமானவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்து மாலையில் வீடு திரும்பும் போது அவரது கைகளில் ஆராதனாவுக்காக ஏதாவது ஒரு புதிய கதை புத்தகம் தவறாமல் இருக்கும். மாலை வேளையில் வீட்டின் திண்ணையில் அவளை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு அந்த புத்தகங்களில் இருக்கும் நல்ல கருத்துக்களை வாசித்து காட்டுவார். ஆராதனாவின் பிஞ்சு விரல்களை தன் கைகளில் பற்றி கொண்டு அவளது கண்களை நேராக பார்த்து புன்னகையோடு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் அவளது நெஞ்சில் கல்வெட்டாய் பதிந்திருந்தன. ஆராதனா, இந்த உலகத்தில் மனிதனுடைய உண்மையான பலம் அவனுடைய பணத்திலோ அதிகாரத்திலோ இல்லையம்மா, அவனுடைய நல்ல குணத்திலும் ஒழுக்கத்திலும் தான் இருக்கிறது. அதை எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. அப்பா கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கமும் காட்டிய அரவணைப்பும் தான் ஆராதனாவின் சிறுவயது பருவத்தை ஒளிர செய்த பெரிய வெளிச்சம். ஆனால் அந்த வெளிச்சம் நீடித்து நிலைக்க விதி அனுமதிக்கவில்லை. ஆராதனாவுக்கு 3 வயது இருக்கும்போது அவளது அன்னைக்கு கடுமையான தலைவலி ஏற்பட தொடங்கியது. ஆரம்பத்தில் சாதாரண வலிக்கான மாத்திரைகளை சாப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வலி தாங்க முடியாமல் அவர் மயங்கி விழத் தொடங்கினார். பதறிப்போன சிவகுமார் நகரின் பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனைகளை செய்தார். வந்த மருத்துவ அறிக்கை அந்த சிறிய குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கி போட்டது. அவளது அன்னைக்கு மூளை கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த கொடிய நோயோடு போராடி போராடி மிக விரைவிலேயே அவளது அன்னை முற்றிலும் நலிவடைந்து போனார். அந்த சிறிய வீட்டில் எப்போதும் சோகத்தின் நிழல் குடியேறியது. ஒரு நாள் மாலை பொழுது இருள் மெல்ல சூழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அன்னை ஆராதனாவை தன் மார்போடு அணைத்து படுத்திருந்தார். பலவீனமான கைகளால் அவளது கூந்தலை கோதி முத்தமிட்டு கொண்டிருந்தார். திடீரென அவளது தலைமுடியை பற்றியிருந்த அன்னையின் கைகளின் பிடி தளர்ந்தது. அவளது அன்னையின் பார்வைகள் அப்படியே கூரையை நோக்கியபடி உறைந்து போயின. ஆராதனாவையும் அவளது தந்தை சிவகுமாரையும் இந்த உறவுகள் நிறைந்த உலக பெருங்கூட்டத்தில் தனியாக அனாதையாக தவிக்க விட்டுவிட்டு அவளது அன்னை நிரந்தரமாக இவ்வுலகை விட்டு விடை பெற்று கொண்டார். அன்னையின் மறைவுக்கு பிறகு ஆராதனாவின் முழு உலகமுமே அவளது அப்பாதான் அவளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறி ஒரு தாயின் குறை அவளுக்கு தெரியவே கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் பள்ளிக்கு செல்வதற்காக தன் பழைய மோட்டார் சைக்கிளை அப்பா திண்ணையிலிருந்து வெளியே எடுக்கும் போது ஆராதனா ஓடி வந்து அவரது கால்களை கட்டிக்கொள்வாள். அப்பா, நானும் உங்க கூட வருவேன்பா என்று அடம் பிடிப்பாள். அவர் சிரித்து கொண்டே அவளை தூக்கி பைக்கின் பெட்ரோல் டேங்க் மீது அமர வைத்துக் கொள்வார். சரிடா என் செல்லக்குட்டி, உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறமா அப்பா போறேன் என்பார். பள்ளி முடிந்து அவர் திரும்பி வரும்போது அவரது கைகளில் ஆராதனாவுக்கு பிடித்த சூடான ஜிலேபிகளோ அல்லது வண்ண வண்ண கண்ணாடி வளையல்களோ நிச்சயம் இருக்கும். தன் சொந்த தேவைகளை சுருக்கி கொண்டாவது தன் மகளின் ஒவ்வொரு சிறிய ஆசையையும் அவர் நிறைவேற்றினார். ஆனால் அந்த பாசமும் இளவரசி போன்ற வாழ்க்கையும் இன்னும் சில ஆண்டுகளோடு முடிந்து போகும் ஒரு விருந்தாளி என்பதை அறியாதவளாய் அப்பாவின் மார்பில் அடைக்கலம் புகுந்திருந்தாள் ஆராதனா. சிவகுமாரும் அவரது தம்பி சண்முகமும் ஒரே கூட்டு குடும்பமாக பெரிய பாரம்பரியமான ஓட்டு வீடு ஒன்றில் வாழ்ந்து வந்தனர். 2 சகோதரர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை தான் திருமணம் செய்திருந்தனர். வீடு என்னவோ ஒன்றுதான். விசாலமான முற்றமும் பெரிய வரவேற்பறையும் இருந்தது. ஆனால் அந்த வீட்டு மனிதர்களின் மனங்கள் மட்டும் விசாலமாக இருக்கவில்லை. ஆராதனா அவளது பெற்றோருக்கு திருமணமாகி நீண்ட வருடங்களுக்கு பிறகு, அதாவது 8 ஆண்டுகள் கழித்து பிறந்தவள். அந்த 8 வருடங்களில் சிவகுமாரின் மனைவியை சுற்றியிருந்த சொந்தங்கள் அனைவரும் மலடி என்று சொல்லி
சொல்லம்புகளால் குத்தி கிழித்து கொண்டிருந்தனர். அதற்கு நேர்மாறாக தம்பி சண்முகத்தின் மனைவி காமாட்சிக்கு திருமணமான முதல் வருடத்திலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அடுத்த சில வருடங்களிலேயே இரண்டாவது பெண் குழந்தையும் பிறந்தது. இதனால் காமாட்சிக்கு தன்னை விட சிவகுமாரின் மனைவி தாழ்ந்தவள் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் 8 வருட காத்திருப்புக்கு பின் ஆராதனா பூமிக்கு வந்தபோது சிவகுமார் அவளை தன் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடினார். தன் மகளையே தன் வாழ்வின் மகுடமாக எண்ணி அவர் வளர்க்க தொடங்கிய அந்த நொடி காமாட்சியின் நெஞ்சில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அந்த பொறாமை இன்னும் பல மடங்காக அதிகரித்தது. ஆராதனா பிறந்து சரியாக 1 வருடம் முடிந்த போதுதான் காமாட்சிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. காமாட்சியின் அகந்தையும் கர்வமும் 7வது வானத்தை தொட்டது. இந்த வம்சத்தின் வாரிசை நான் தான் பெத்தெடுத்தேன் என்ற மமதை அவளிடம் குடியேறியது. ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் காமாட்சி வரவேற்பறையில் இருக்கும் கயிற்று கட்டிலில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்வாள். தன் மகள்கள் ஹேமலதா மற்றும் உதயாவின் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டே சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஆராதனாவின் அம்மாவுக்கு கேட்க வேண்டும் என்றே உரத்த குரலில் பேசுவாள். பார்த்தியாடி உதயா, கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட ஆண் வாரிசை கொடுத்திருக்காருன்னு. இந்த வீட்டோட நிஜமான வாரிசு என் ராகுல் மட்டும்தான். சில பேர் 8 வருஷமா சும்மா உட்கார்ந்துட்டு கடைசியில ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க. இவளை எல்லாம் எதுக்கு இவ்வளவு சீராட்டனும்? நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டுக்கு ஓசி சோறு திங்க போக போறவ தானே. சமையலறையில் காய்கறி நறுக்கி கொண்டிருக்கும் ஆராதனாவின் அம்மா இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கண்கள் கலங்கி மௌனமாக தன் பார்வைகளை தரையை நோக்கி திருப்பிக் கொள்வாள். காமாட்சியின் நச்சு வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல அவளிடம் எந்த ஆயுதமும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட நேரங்களில் சிவகுமார் அங்கு வந்துவிட்டால் காமாட்சி பேசுவதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நேராக ஆராதனாவிடம் வருவார். அவளை வாரி எடுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டு காற்றில் உயரே தூக்கி விளையாடுவார். பின்னர் காமாட்சியை பார்த்து அழுத்தமான குரலில் கூறுவார், அண்ணி, உங்க மகனை பார்த்து நீங்க பெருமைப்படுறீங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா எனக்கு என் ஆராதனா 7 ஆண் பிள்ளைகளுக்கு சமம். என் மகளை பார்த்து எனக்கு எப்போதுமே பெருமைதான். இவள் ஒரு நாள் என் பெயரை இந்த ஊர் அறியும்படி உயர்த்துவாள். அதை நான் என் கண்களால் பார்ப்பேன். சிவகுமாரின் இந்த அன்பான வார்த்தைகள் காமாட்சியின் பேச்சால் கன்றி போயிருந்த ஆராதனாவின் அம்மாவின் இதயத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாக அமையும். சிறிய தந்தை சண்முகம் காமாட்சியைப் போல அத்தனை நச்சுத்தன்மை கொண்டவர் அல்ல. ஆனால் அவர் முற்றிலும் தன் மனைவியின் அதிகாரத்திற்கு அடிமையாகி கிடந்தார். சொந்தமாக முடிவெடுக்கும் திறனோ தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசும் சுதந்திரமோ அவரிடம் இல்லை. காமாட்சி என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே ஆமாம் சாமி போடுபவராகவே அவர் இருந்தார். ஒரு முறை சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டு சிவகுமாரிடம், அண்ணே, நம்ம அண்ணன் தம்பி உறவு இந்த சின்ன பசங்க காலத்திலேயும் இப்படியே தொடரணும்னே. என் ராகுல் பெரியவனானதும் அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றார். அதற்கு சிவகுமார் சிரித்து கொண்டே, நிச்சயமா சண்முகம், பிள்ளைகளோட சந்தோஷத்தை பார்க்கிறது தானே பெத்தவங்களோட ஆசை. நம்ம பிள்ளைகளும் நமக்கு பிறகும் அன்பா இருக்கணும் என்றார். ஆனால் விதி அவர்களின் மகிழ்ச்சியின் மீது திருஷ்டி கழிப்பதைப் போல பார்த்து கொண்டிருந்தது. சிவகுமாரின் தம்பி சண்முகத்தின் மௌனமும் காமாட்சியின் சிம்மாசனமும் ஆராதனாவின் வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு நரகமாக மாற்றப் போகிறது என்பதை அந்த வம்சத்தின் வாரிசுகள் யாரும் அப்போது கணித்திருக்கவில்லை. ஆராதனாவுக்கு 12 வயது இருக்கும்போது அவளது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக இருளில் தள்ளிய அந்த பயங்கரமான நாள் வந்தது. அது டிசம்பர் மாதத்தின் ஒரு கடும் குளிர்காலம். அன்று அதிகாலையில் ஊரையே மறைக்கும் அளவுக்கு அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. சிவகுமார் ஆராதனாவை வழக்கம் போல பள்ளியில் கொண்டு போய் விட்டுவிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கும் ஒரு கல்வி சம்பந்தமான பணிக்காக தன் பழைய மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு சென்றனர். பனிமூட்டம் மிக அடர்த்தியாக இருந்ததால் சில அடி தூரத்தில் என்ன இருக்கிறது என்பதே கண்ணுக்கு தெரியாத நிலை. சிவகுமார் சாலையின் ஓரமாகவே நிதானமாக சென்று கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக எதிரே மிக அதிவேகமாக எந்தவித கட்டுப்பாடும் இன்றி ஒரு டிராக்டர் ராட்சசனை போல பனித்திரையை கிழித்து கொண்டு வந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த டிராக்டர் சிவகுமாரின் மோட்டார் சைக்கிள் மீது பலமாக மோதியது. தூக்கி வீசப்பட்ட சிவகுமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் தன் கடைசி மூச்சை விட்டார். பள்ளியில் படித்து கொண்டிருந்த ஆராதனாவுக்கு இந்த செய்தி வந்தபோது அவளது தலைக்கு மேலே இருந்த வானமே இடிந்து விழுந்தது போல இருந்தது. அலறி அடித்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்தாள். வீட்டின் முற்றத்தில் அவளது தந்தையின் அற்ற உடல் கிடத்தப்பட்டிருந்தது.
இருந்தது. ஆராதனா அழுகையோடு ஓடி சென்று தந்தையின் நெஞ்சின் மீது விழுந்து கதறினாள். அவரது குளிர்ந்து போன கைகளை பற்றி கொண்டு, அப்பா எழுந்திருங்கப்பா, எனக்கு வளையல் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, ஏன் பேச மாட்டீங்க அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா என்று உலுக்கினாள். ஆனால் அவளுக்கு எப்போதும் இன்முகத்தோடு பதிலளிக்கும் அந்த பாசக்குரல் அன்று நிரந்தரமாக மௌனமாகி இருந்தது. அன்று சிவகுமார் என்ற ஒரு மனிதர் மட்டும் இறக்கவில்லை. அவரோடு சேர்ந்து ஆராதனாவின் நிம்மதி, அவளது கௌரவம், அவளது அழகான குழந்தை பருவம், அவளது அத்தனை கனவுகளும் ஆசைகளும் சேர்த்தே பிணமாக கிடத்தப்பட்டன. சிவகுமாரின் இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்து அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. அது முடிந்த 3வது நாள் வீடு முழுக்க உறவினர்களின் நடமாட்டம் இன்னும் குறையவில்லை. அந்த சோக சூழலிலும் காமாட்சியின் கயமைத்தனம் வெளிப்பட்டது. ஆராதனா தன் தந்தையின் நினைவாக அவர் ஆசையோடு வாங்கி கொடுத்த புத்தகங்கள் நிறைந்த பள்ளி பையை மார்போடு அணைத்தபடி ஒரு மூலையில் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த காமாட்சிக்கு கோபம் தலைக்கேறியது. வேகமாக நடந்து வந்து ஆராதனாவின் கையில் இருந்த பள்ளி பையை பலவந்தமாக பிடுங்கினாள். சித்தி, என்னோட ஸ்கூல் பேக், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் எழுதணும் சித்தி என்று ஆராதனா நடுங்கும் குரலில் கெஞ்சினாள். ஆனால் காமாட்சி அவளை உரைத்து பார்த்துவிட்டு அந்த பள்ளி பையை நேராக கொண்டு போய் மாடி படிக்கட்டுக்கு அடியில் இருந்த அழுக்குகள் நிறைந்த இருட்டறைக்குள் தூக்கி எறிந்தாள். பள்ளிக்கூடமா? என்ன திமிர் இருந்தா என்கிட்டே வந்து கேப்ப? உன் அப்பன் என்ன இந்த வீட்டுக்குள்ள தங்க புதையலையா புதைச்சி வச்சுட்டு செத்து போனான்? இனிமே இங்க உன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் உன்னோட நக்களை தாங்கிறதுக்கும் நாங்க கடமைப்பட்டு இருக்கோம்னு நினைச்சியா? உன் அப்பன் செத்துட்டான். இனிமே இந்த வீட்டுல நீ படிக்க போறதும் இல்லை, வெளியில தலை காட்ட போறதும் இல்லை. ஆராதனா அதிர்ச்சியில் உறைந்து போய் காமாட்சியின் முகத்தை பார்த்தாள். காமாட்சி அங்கிருந்த ஒரு பழைய துடைப்பத்தை எடுத்து ஆராதனாவின் முன்னால் வீசினாள். இன்றிலிருந்து இந்த வீட்டோட எல்லா வேலையையும் நீதான் பார்க்கணும். சண்முகம் சம்பாதிக்கிறது ஒரு கை, ஆனா தின்ன காத்துக்கிட்டு இருக்கிறது 10 வாய். இந்த வீட்டுல சும்மா உட்கார்ந்து ஓசி சோறு திங்கிறதுக்கு எவளுக்கும் அனுமதி இல்லை. படிச்சு கிழிச்சி நீ என்ன பெரிய கலெக்டராவா போற? காமாட்சியின் இந்த ஆக்ரோஷமான பேச்சை கேட்டு பயந்து போன ஆராதனா அழுது கொண்டே சோபாவில் அமர்ந்திருந்த தன் சிறிய தந்தை சண்முகத்திடம் ஓடினாள். சித்தப்பா, அப்பாவோட தம்பி தானே நீங்க, சித்தி சொல்றதை தடுத்து நிறுத்துங்க சித்தப்பா என்று அவரது கையை பற்றினாள். ஆனால் சண்முகம் தன் அண்ணன் மகளின் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. கையில் இருந்த செய்தித்தாளுக்கு பின்னால் தன் முகத்தை இன்னும் ஆழமாக மறைத்து கொண்டு கல்லாய் மௌனம் காத்தார். சிறிய தந்தையின் அந்த பயங்கரமான மௌனம் ஆராதனாவின் பிஞ்சு நெஞ்சில் விழுந்த கடைசி மரண அடியாகும். அந்த நொடியில் அவளுக்கு நன்றாக புரிந்து விட்டது. இனி இந்த வீட்டில் தனக்கு மகள் என்ற அந்தஸ்தோ உரிமையோ இல்லை. தான் வெறும் அனாதை, ஒரு அடிமை, வேலைக்காரிக்கும் கீழே உள்ள ஒரு ஜந்து. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. காலசக்கரம் உருண்டோடிய வேகத்தில் ஆராதனாவின் கண்ணீரும் அந்த வீட்டின் தரையிலேயே உறைந்து போனது. 12 வயதில் கையில் புத்தக பையை ஏந்தி பள்ளிக்கு சென்ற சிறுமி இப்போது 18 வயது இளம்பெண்ணாக மாறி நின்றாள். கடந்த 6 வருடங்களில் அந்த வீட்டின் விடியல் ஆராதனாவுக்கு எப்படி தொடங்கியது தெரியுமா? மற்றவர்கள் எல்லாரும் போர்வைக்குள் சுருண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் அதிகாலை 5 மணிக்கே அவளது நடுங்கும் கைகள் முற்றத்தை பெருக்க தொடங்கிவிடும். அவளோடு வளர்ந்த அவளது தங்கை உதயா மற்றும் அக்கா ஹேமலதா இருவரும் பட்டு பாவாடையும் நவீன உடைகளும் உடுத்தி பள்ளிக்கு பிறகு கல்லூரிகளுக்கும் பின்னர் பல்கலைக்கழகத்திற்கும் சென்றனர். அவர்கள் வார இறுதி நாட்களில் அழகு நிலையங்களுக்கு செல்வதும் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வதுமாக தங்கள் இளமையை கொண்டாடினர். ஆனால் ஆராதனாவுக்கு அந்த வீட்டின் 4 சுவர்கள் தான் உலகம். புத்தக பக்கங்களை திருப்புவதற்கு கொடுத்து வைக்காத அவளது மென்மையான விரல்கள் விடிந்தது முதல் நள்ளிரவு வரை பாத்திரங்களை தேய்த்தும் மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்தும் கரடு முரடாகி போயின. அவளுக்கு உடுத்துவதற்கு புதிய ஆடைகள் என்று எதுவும் தரப்படுவதில்லை. ஹேமலதாவும் உதயாவும் உடுத்தி பழசான நிறம் மங்கிய துணிகளை தான் காமாட்சி ஆராதனாவிடம் தூக்கி எறிவாள். இதை உடுத்திக்கொள், உனக்கு இதுவே அதிகம் என்ற காமாட்சியின் வார்த்தைகளை தாண்டி ஆராதனாவுக்கு வேறு வழி இருக்கவில்லை. வீட்டு வேலைகளை செய்வதோடு அவளது துயரம் முடிந்து விடவில்லை. காமாட்சியின் கொடுமைகள் நாளுக்கு நாள் மிருகத்தனமாக மாறின. சமையலில் ஒரு சிறு தவறு நடந்தாலோ அல்லது பாத்திரம் தேய்ப்பதில் சிறிது தாமதமானாலோ காமாட்சி அவளை கை காட்டி பேசுவதோடு நிறுத்தாமல் கையில் கிடைக்கும் கரண்டியாலோ அல்லது குச்சியாலோ அடிக்கவும் துணிந்தாள். அதைவிட கொடுமை என்னவென்றால் சண்முகத்தின் மனதில் ஆராதனா மீது மீதம் இருக்கும் அற்ப சொற்ப இரக்கத்தையும் அளிக்க காமாட்சி தினமும் மாலை வேளையில் நச்சு திட்டங்களை தீட்டுவாள். சண்முகம் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் காமாட்சி அவரிடம் சென்று புலம்ப தொடங்குவாள்.
என்னங்க, கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு அந்த எதிர் வீட்டு பையன் நம்ம மொட்டை மாடியையே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். நான் இந்த ஆராதனாவிடம் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், மாடிக்கு துணி காயப்போட போகும்போது ஒழுங்கா துப்பட்டா போட்டுக்கிட்டு போன்னு. இவளுக்கு காதுலயே விழ மாட்டேங்குது. இவ லட்சணம் சரியில்லைங்க. ஒரு நாள் நம்ம குடும்ப மானத்தை இந்த ஊர் சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்த போறாள் பாருங்க. இதை கேட்டதும் சண்முகம் கோபத்தால் சிவந்து விடுவார். உண்மை என்னவென்று ஆராதனாவிடம் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். நேராக சமையலறைக்குள் பாய்ந்து வருவார். அப்போதுதான் ஆராதனா மாவு பிசைந்து கொண்டிருப்பாள். அவளது கைகளில் மாவு ஒட்டி இருக்கும் நிலையிலேயே அவளது கன்னத்தில் சலார் என்று ஒரு அறை விடுவார். எங்கள் குடும்ப மானத்தை கெடுக்க பார்க்கிறாயா? என் அண்ணன் உன்னை இப்படித்தான் வளர்த்தானா? இனிமேல் உன்னை பற்றி ஏதாவது தப்பான பேச்சு வந்தால் உன்னை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவேன், ஜாக்கிரதை என்று கத்துவர். ஆராதனா கன்னத்தை பிடித்து கொண்டு கதறுவாள். சித்தப்பா, கடவுள் சாட்சியா நான் மொட்டை மாடிக்கே போகல சித்தப்பா. விடிஞ்சதுல இருந்து சமையலறைக்குள்ளேயே தான் இருக்கேன். சித்தி சொல்றது பொய் சித்தப்பா என்று கெஞ்சுவாள். ஆனால் காமாட்சி ஜோடித்த பொய் மூட்டையின் முன்னால் ஆராதனாவின் உண்மை முற்றிலும் அர்த்தமற்றதாகி போனது. சண்முகம் தன் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு தன் பிள்ளைகளுக்கும் ஆராதனாவுக்கும் இடையே இமயமலை அளவு பாகுபாட்டை காட்டினார். காமாட்சியின் மகன் ராகுலும் இப்போது கல்லூரிக்கு செல்ல தொடங்கி இருந்தான். அவனும் தன் அம்மாவை போலவே ஆராதனாவை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்காமல், ஏய் வேலைக்காரி, இங்கே வா, என் சூவை துடை என்று அதிகாரத்தோடு அழைப்பான். அதிகாலையில் பாயும் பனித்துளி போல ஆராதனாவின் கண்கள் எப்போதும் கண்ணீரால் நனைந்தே இருக்கும். இந்த நரகத்தில் இருந்து தனக்கு விடிவே இல்லையா என்று ஏங்கி ஒவ்வொரு இரவும் தன் பழைய கயிற்று கட்டிலில் அழுதே தூங்கி போவாள் ஆராதனா. வறுமையும் கிழிந்த ஆடைகளும் வடுக்கள் நிறைந்த கைகளும் ஆராதனாவை சூழ்ந்திருந்தாலும் இயற்கையாகவே அவளுக்கு கிடைத்திருந்த பேரழகு அவளை விட்டு மறையவில்லை. வறண்ட நிலத்தில் பூத்த ஒற்றை தாமரை போல அந்த அழுக்க ஆடைகளுக்கு நடுவிலும் அவளது நிறமும் வடிவமும் தனியாக தெரிந்தன. குறிப்பாக அவளது கண்கள் எப்போதும் ஒருவித சோகத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் பார்ப்பவர்களை ஒரு நிமிடம் உறைந்து நிற்க வைக்கும் காந்த சக்தி அவற்றிடம் இருந்தது. ஆனால் ஆராதனாவுக்கு வரமாக அமைந்த அந்த அழகு அவளது சித்தி காமாட்சிக்கும் அவளது மகள்களான ஹேமலதா உதயாவுக்கும் ஒரு சாபமாக தெரிந்தது. அவர்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து நகரத்து அழகு நிலையங்களுக்கு சென்று தங்களை ஒப்பனை செய்து கொண்டாலும் ஆராதனாவின் இயற்கை அழகிற்கு முன்னால் தங்களின் முகம் மங்கி போவதாக அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த பொறாமை நாளுக்கு நாள் அவர்களுக்குள் விஷமாய் வளர்ந்தது. ஆனால் வீட்டிற்கு பெரிய மனிதர்களோ அல்லது நல்ல தூரத்து உறவினர்களோ வரும்போதெல்லாம் காமாட்சி ஆராதனாவை சமையலறையிலோ அல்லது மாடிக்கு அடியில் இருந்த இருட்டறையிலோ வலுக்கட்டாயமாக பூட்டி வைப்பாள். இங்க பாருடி, வெளியில பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. உன்னோட இந்த மூதேவி மூஞ்சை கொண்டு போய் அவங்க முன்னாடி காட்டி எங்க குடும்ப மானத்தை வாங்கிடாத. சமையலறையை விட்டு வெளியே வந்த அப்புறம் உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன் என்று எச்சரிப்பாள். ஆராதனாவுக்கு அழுக்கு துணிகளை உடுத்தி அவளை ஒரு ஏழை வேலைக்காரி போல காட்டுவதில்தான் காமாட்சிக்கும் அவளது மகள்களுக்கும் நிம்மதி கிடைத்தது. இதற்கிடையில் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த சின்ன மகள் உதயா தன் வகுப்பில் படிக்கும் ஒரு பையனை காதலிப்பதாக வீட்டிற்கு வந்து சொன்னாள். அந்த பையன் மிகவும் குணவான், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் பொருளாதார ரீதியாக அவர்கள் மிகவும் சாதாரண நடுத்தர குடும்பம். உதயா தன் காதலை பற்றி சொன்ன அடுத்த நொடி காமாட்சி வீட்டின் கூரையே அதிரும்படி கத்தினாள். என்னடி சொன்ன? காதலா? அதுவும் ஒரு பிச்சைக்கார பயலையா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ பஸ்ஸிலும் ஆட்டோவிலும் அலைவதை பார்த்து இந்த ஊருக்காரங்க என்னை காரி துப்பணுமா? ஜாக்கிரதை, இனிமேல் அந்த ஏழை பையனோட பேரை இந்த வீட்டில் எடுத்த உன்னையும் சேர்த்து வெட்டி புதைச்சுடுவேன். என் மகள் உதயா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கோ அல்லது இந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுக்கோ தான் மருமகளா போவாள். ஒரு சாதாரண கிளர்க்கோட வீட்டுக்கு அனுப்பி என் கௌரவத்தை நான் கெடுத்துக்க மாட்டேன். தாயின் அந்த ஆக்ரோஷமான பேச்சை கேட்டு உதயாவும் தன் காதலை பின்னுக்கு தள்ளினாள். அவளுக்கும் காதலை விட ஆடம்பர வாழ்க்கையின் மீதுதான் தீராத மோகம் இருந்தது. வீட்டில் உதயாவின் திருமண பேச்சு தட்டுப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஊரின் பிரபல திருமண தரகர் ஒருவர் சண்முகத்தின் வீட்டிற்கு ஒரு புதிய வரனை கொண்டு வந்தார். அந்த வரனின் விவரங்களை கேட்டதும் காமாட்சியின் கண்களில் பேராசை தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. அது சாதாரண வரன் அல்ல. ஒட்டுமொத்த தமிழகமே வியந்து பார்க்கும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் குடும்பத்தின் வரன். அந்த ஊரின் பிரபல திருமண தரகர் கொண்டு வந்த வரன் சாதாரணமானது அல்ல. தமிழகத்தின் முன்னணி தொழிலதிபர்களின்
ஒருவரான விக்ரமின் வரன் அது. விக்ரம் கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதி, கம்பீரமான தோற்றமும் நேர்மையும் கொண்ட வாலிபன். அவனது வரன் உதயாவுக்கு வந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்டதுமே காமாட்சியின் முகத்தில் பெருமிதமும் பேராசையும் ஒரு சேர குடியேறின. தரகா, இந்த வரன் மட்டும் கைகூடி வந்துச்சுன்னா நீ கேட்கறதை விட 1 பவுன் தங்க காசு அதிகமாகவே உனக்கு கொடுப்பேன். எப்படியாவது பேசி முடிச்சிடு என்று காமாட்சி தரகரின் கைகளில் பணத்தை அள்ளி கொடுத்தாள். விக்ரமின் குடும்பத்தினர் பெண் பார்க்க வரும் நாள் குறிக்கப்பட்டது. அன்றைய தினம் விடிந்தது முதலே சண்முகத்தின் வீடு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வீட்டின் தரை பளிங்கு போல துடைக்கப்பட்டு வாசலில் பெரிய கோலமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆடம்பர பணிகளுக்கு பின்னால் இருந்த ஆராதனாவின் உழைப்பை யாரும் மதிக்கவில்லை. விக்ரமின் குடும்பத்தார் வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே காமாட்சி சமையலறைக்குள் பாய்ந்து வந்தாள். ஆராதனாவின் கையை பிடித்து இழுத்து வீட்டின் பின்புறம் இருந்த இருட்டறைக்குள் தள்ளினாள். இங்க பாரடி மூதேவி, இன்னைக்கு வர்றவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, கோடீஸ்வரங்க. உன்னோட இந்த துர்திஷ்ட பிடிச்ச முகத்தை அவங்க முன்னாடி காட்டி உதயாவோட வாழ்க்கையை கெடுத்துடாத. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. சாவி வெளியில பூட்டப்பட்டிருக்கும் என்று கூறி கதவை டனார் என்று சாத்தி பூட்டினாள். காய்ச்சலின் தாக்கத்தோடு அந்த இருட்டறையின் உடைந்த கயிற்றுக்கட்டிலில் பசியோடும் தாகத்தோடும் சுருண்டு கிடந்தாள் ஆராதனா. மாலை வேளையில் விக்ரமின் குடும்பத்தினர் வந்து இறங்கினர். வீட்டின் வாசலில் வந்து நின்ற விக்ரமின் சொகுசு காரும் அதிலிருந்து இறங்கிய விக்ரமின் பிராண்டட் உடைகளும் அவளது கம்பீரமான தோற்றமும் உதயாவின் கண்களை கூச செய்தன. நேற்று வரை நான் அவனுக்காக உயிரையே விடுவேன் என்று தன் கல்லூரி தோழனை பற்றி பேசிக் கொண்டிருந்த உதயா விக்ரமின் செல்வ செழிப்பை கண்ட அடுத்த நொடியே தன் காதலை தூக்கி எறிந்தாள். ஒரு நடுத்தர வர்க்கத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க பஸ்ஸிலும் ஆட்டோவிலும் அலைய என்னால் முடியாது. விக்ரம் தான் என் தகுதிக்கு ஏற்ற கணவன் என்று மனதிற்குள் கணக்கு போட்டாள். வரவேற்பறையில் விக்ரமின் பெற்றோர் அமர்ந்திருக்க உதயா பட்டுப்புடவில் தேவதை போல அலங்கரித்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் நின்றாள். விக்ரமின் கார், அவனது அந்தஸ்து, அவனது பிராண்டட் உடைகள் என எல்லாமே உதயாவை அவனது காலடியில் விழ வைத்தன. அவள் தன் காதலனுக்கு அந்த இடத்திலேயே போன் செய்து நம்ம ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகாது, இனி எனக்கு போன் பண்ணாத என்று மிக சாதாரணமாக உறவை முறித்து கொண்டாள். பெண் பார்க்கும் சடங்கு முடிந்து விக்ரமின் பெற்றோர் உதயாவுக்கு பட்டுப்புடவையும் பழங்களும் கொடுத்து திருமணத்தை அடுத்த மாதமே வைத்துக் கொள்ளலாம் என்று உறுதி செய்தனர். விக்ரமின் குடும்பத்தினர் புறப்பட்டு சென்றதும் சண்முகம் கையில் இனிப்பு பெட்டியோடு உள்ளே வந்தார். விக்ரம் குடும்பத்துக்கு நம்ம உதயாவை பிடிச்சிருக்கு, அடுத்த மாசமே கல்யாணம் என்று சண்முகம் கத்த காமாட்சியும் உதயாவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் சத்தங்கள் எதுவுமே பின்புறத்தை இருட்டறையில் அடைக்கப்பட்டு கிடந்த ஆராதனாவின் காதுகளுக்கு எட்டவில்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் பசியும் காய்ச்சலின் நடுக்கமும் தன்னை யாரும் ஒரு மனித பிறவியாக கூட மதிக்கவில்லையே என்ற ஏக்கம் மட்டும்தான். உதயாவின் திருமணம் உறுதியான அடுத்த நொடியிலிருந்தே அந்த வீட்டின் அத்தனை வேலைகளும் சுமைகளும் ஒற்றை ஆளாக ஆராதனாவின் தோள்களில் வந்து விழுந்தன. திருமணத்திற்கு இன்னும் சில வாரங்களே இருந்ததால் வீட்டை புதுப்பிப்பது, வர்ணம் பூசுவது, புதிய திரைசேலைகள் மாற்றுவது என வேலைகள் மலை போல் குவிந்தன. காமாட்சி திருமண செலவுகளை மிச்சப்படுத்த நினைத்ததால் எந்த ஒரு வெளி வேலைக்காரர்களையும் நியமிக்கவில்லை. அவளுக்கு இலவசமாக கிடைத்த அடிமை ஆராதனா இருக்கிறாளே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு ஆராதனாவின் விடியல் தொடங்கிவிடும். மாடி படிக்கட்டுகளை கழுவுவது, வர்ணம் பூசுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, சமையலறைக்கு தேவையான மசாலாக்களை கல்லில் அரைப்பது என நள்ளிரவு 2 மணி வரை ஓயாமல் சுழன்று வேலை செய்தாள். தொடர்ந்து கடினமான வேலைகளை செய்ததால் அவளது மென்மையான உள்ளங்கைகளில் நீர் வடியும் கொப்பளங்கள் தோன்றின. நாள் முழுதும் நின்று கொண்டே வேலை செய்ததால் அவளது கணுக்கால்களில் நீர் கோர்த்து பருத்து வீங்கின. தரையில் கால் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு வலி உயிரை பிழிந்தது. ஆனால் காமாட்சியின் நெஞ்சில் சற்றும் இரக்கம் சுரக்கவில்லை. காமாட்சி சொகுசு சோபாவில் அமர்ந்து கையில் தேநீர் கோப்பையை ஏந்தியபடி ஆராதனாவை நோக்கி தன் அதிகார குரலை ஏவினாள். ஏய் ஆராதனா, அந்த திரை சிலைகளை ஒழுங்கா துவைத்தியா? எங்காவது ஒரு கரை இருந்தாலும் விக்ரமின் அம்மா ஆனந்திக்கு அப்புறம் சந்தேகம் வந்துவிடும். அவங்க ரொம்ப சுத்தபத்தமானவங்க, உன்னை போல அழுக்கு மூதேவி கிடையாது. அங்க பார், அந்த கார்பெட்டில் இன்னும் தூசி அப்படியே இருக்கிறது. ஒழுங்காக துடைப்பதை கொண்டு பெருக்கி தள்ளு
கண்ணென்ன அவிஞ்சு போய்விட்டதா? ஆராதனா தன் வடியும் கண்ணீரை துடைத்து கொண்டு வலிக்காக கால்களை நொண்டியபடியே மீண்டும் துடைப்பத்தை எடுத்தாள். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. அன்று அதிகாலையிலேயே ஆராதனாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. உடம்பின் ஒவ்வொரு மூட்டுகளும் உடைந்து நொறுங்குவது போல விரைத்தன. தலை சுற்றலும் வாந்தியும் அவளை நிலைகுலைய செய்தன. தனக்கு கடுமையான காய்ச்சல் அடித்திருப்பதை அவள் உணர்ந்தாள். நின்று கொண்டிருந்தவள் அப்படியே சுவர் பக்கமாக சரிந்தாள். இனி தன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை வந்தபோது அவள் மிகுந்த பயத்துடன் காமாட்சியின் அருகில் சென்று கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். சித்தி, எனக்கு உடம்பு ரொம்ப சுடுது சித்தி. தலையை நிமிர்த்த கூட முடியல. கண்ணை இருட்டிக்கிட்டு வருது. கொஞ்ச நேரம் மட்டும் நான் அந்த பழைய கட்டில்ல படுத்துக்கவா சித்தி? என்னால நிக்கவே முடியல என்று விம்மினாள். காமாட்சி அவளை மேலிருந்து கீழ் வரை நையாண்டியாக பார்த்துவிட்டு வாய்விட்டு சிரித்தாள். ஆகா, மகாராணிக்கு காய்ச்சல் வந்து விட்டதோ? இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு விசேஷ மனுஷங்க வர போறாங்க. இவளுக்கு ஓய்வு கேட்குதோ? இந்த நாடகமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போய் விருந்தினர்கள் தங்க போற அறையை முதல்ல சுத்தம் பண்ணு. வேலை முடியாம உனக்கு இன்னைக்கு ஒரு பருக்கை சோறு கூட கிடைக்காது, ஜாக்கிரதை என்று விரட்டினாள். மருந்து மாத்திரைகள் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க கூட அவளுக்கு நேரம் தரப்படவில்லை. காய்ச்சலின் வேகம் உடலில் அதிகரித்து கொண்டே சென்றது. ஆனால் காமாட்சி இட்ட வேலைகளின் வேகம் மட்டும் குறையவே இல்லை. தன் தந்தை சிவகுமார் உயிரோடு இருந்திருந்தால் தன்னை இப்படி கொதிக்கும் காய்ச்சலில் வேலை செய்ய விட்டிருப்பாரா என்று நினைத்து சமையலறை இருட்டில் கைகளில் கசிந்த இரத்தத்தோடு மௌனமாக அழுதாள் ஆராதனா. மறுநாள் விடிந்தது. அன்று உதயாவிற்கு மங்களகரமான மஞ்சள் நீராட்டு சடங்கு. வீடு முழுவதும் மாந்தளிர்களும் சாமந்தி பூச்சரங்களும் தொங்கவிடப்பட்டு உறவினர்களின் வருகையால் களை கட்டி இருந்தது. நாதஸ்வர ஓசையும் கெட்டிமேள சத்தமும் வீட்டை நிரப்பி இருக்க உதயா மஞ்சள் நிற பட்டு உடையில் முகத்தில் அள்ளி அப்பி வைத்திருந்த மஞ்சள் கலவை மினுமினுக்க ஒரு மகாராணியைப் போல நடு வீட்டில் வீற்றிருந்தாள். அவளை சுற்றிலும் அவளது நவீன தோழிகள் அமர்ந்து கொண்டு அரட்டையடித்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த மங்களகரமான சூழலின் ஒரு ஓரத்தில் காய்ச்சலால் தவித்து கொண்டிருந்தாள் ஆராதனா. அவளது உடம்பு நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது. கண்கள் உஷ்ணத்தால் சிவந்து எரிந்தன. தொண்டையோ தாகத்தால் வறண்டு முட்கள் குத்துவது போல குத்தியது. அந்த நிலையிலும் அவள் கைகளில் கனத்த தட்டுகளை ஏந்தி வந்திருந்த விருந்தினர்களுக்கு தேநீர் பரிமாறி கொண்டிருந்தாள். அப்போது ஆராதனாவின் உருவம் உதயாவின் பார்வையில் பட்டது. சட்டென்று தன் தோழிகளின் காதில் அவள் ஏதோ கிசுகிசுக்க அவர்கள் அனைவரும் ஆராதனாவை நோக்கி திரும்பி கேலியாக சிரித்தனர். அதில் உதயாவின் நெருங்கிய தோழி ஒருத்தி அங்கிருந்த எல்லாருக்கும் கேட்கும்படியாக உரத்த குரலில் கூவினாள். ஏய் ஆராதனா, கொஞ்சம் தள்ளி நில்லடி. இன்னைக்கு உதயாவிற்கு மஞ்சள் சடங்கு நடக்குது. அவளுக்கு உன்னால எதுவும் திருஷ்டி பட்டுட போகுது. நீ உடுத்தி இருக்கிற இந்த அழுக்கு கிழிஞ்ச துணியை பார்த்தா ஏதோ பிச்சைக்காரி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. மங்களகரமான இடத்துல வந்து நிக்காத, அப்புறம் கல்யாணமே பாழாயிட போகுது. விருந்தினர்கள் நிறைந்த அந்த பெரு சபையில் அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் நெஞ்சை கூர்வாளாக கிழித்தன. உடுத்தி இருந்தது. கடந்த தீபாவளிக்கு காமாட்சி தன் மகள் உடுத்தி பழையதான நிறம் மங்கிய ஒரு சுடிதார். அவமானத்தால் ஆராதனாவின் தலை குனிந்தது. கண்கள் கலங்கி தரை நோக்கியவாறு கண்ணீர் சொட்ட சொட்ட அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். இரவு பிறந்தது. சடங்குகள் முடிந்து வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் உறங்க சென்றனர். ஆனால் ஆராதனாவுக்கு அப்போதும் ஓய்வு கிடைக்கவில்லை. சமையலறையில் மலை போல் குவிந்து கிடந்த பாத்திரங்களை கழுவி முடித்த போது நள்ளிரவு தாண்டி இருந்தது. உடலில் காய்ச்சலின் அளவு 103 டிகிரியை தாண்டி இருக்க வேண்டும். அவளுக்கு தன் கைகளும் கால்களும் மரத்து போவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. மயங்கி விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சுவரை பலமாக பற்றி கொண்டாள். அப்போதுதான் காமாட்சி சமையலறைக்குள் நுழைந்து உதயாவின் திருமணத்திற்காக தைத்து வைத்திருந்த கனமான பட்டு பாவாடை மற்றும் முகூர்த்த உடைகளை ஆராதனாவின் முன்னால் வீசினாள். மகாராணியே, வேலை முடிஞ்சிருச்சுன்னு படுத்தரலாம்னு நினைச்சியா? இதோ உதயாவோட கல்யாண பட்டு சொக்காய். தையல்காரன் இப்பதான் கொண்டு வந்தான். ஆனா அங்கங்க சுருக்கமா இருக்கு. இப்பவே இந்த நிமிஷமே இதை நீ நீட்டா அயன் பண்ணி வைக்கணும். காய்ச்சல்னு நாடகம் போட்ட அல்லது துணியில எங்கேயாவது ஒரு சுருக்கமோ கரையோ பட்டோ உன்னை உயிரோட தோலை உரிச்சிடுவேன், ஜாக்கிரதை. காமாட்சி கட்டளையிட்டு விட்டு சென்றுவிட ஆராதனா நடுங்கும் கைகளால் அந்த பாரமான பட்டு ஆடையை கையில் எடுத்தாள். காய்ச்சலின் நடுக்கத்தில் அயன் பாக்ஸின் பிளக்கை மாட்டியவள் சுவர்களின் பிடிமானத்தோடு மேஜையின் அருகில் நின்றாள். கண்களை இருட்டி கொண்டு வர அயன் பாக்ஸின் சூடான தளம் ஆடையில் பட்டு துணி கருகி விடுமோ என்ற பயத்தில் தன் அப்பாவை நினைத்து கதறினாள். அப்பா, உங்க செல்லக்குட்டி ஆராதனாவுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பா. நீங்க தானே என்னை இளவரசின்னு சொன்னீங்க.
ஆனா இளவரசிங்கெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்களேப்பா. அவங்களெல்லாம் உதயாவை மாதிரி தானே இருப்பாங்க. என்னால இந்த வலியையும் கொடுமையையும் தாங்க முடியலப்பா. அவளது கண்களிலிருந்து உதிர்ந்த கண்ணீர் துளிகள் கொதித்து கொண்டிருந்த அந்த அயன் பாக்ஸின் மீது பட்டு என்ற சத்தத்தோடு ஆவியாக மாறி பறந்தன. கன்றி போன கொப்புளங்கள் நிறைந்த கைகளால் ஒவ்வொரு சுருக்கத்தையும் கவனமாக அயன் செய்து முடித்தபோது அதிகாலை 4 மணியாகிவிட்டது. முற்றிலும் பலமிழந்தவளாய் அந்த குளிர்ந்த சிமெண்ட் தரையிலேயே சுருண்டு விழுந்த ஆராதனா வானத்தை பார்த்து தன் இரு கைகளையும் கூப்பி விம்மினாள். இறைவா, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். இந்த நரகத்தை என்னால தாங்க முடியல. எனக்கு இந்த துன்பங்கள்ல இருந்து விடிவை கொடு. இல்லனா என்னை என் அப்பாவிடமே கூட்டிட்டு போயிரு இறைவா. அவளது ஏக்கம் நிறைந்த பிரார்த்தனை அந்த அதிகாலை பனி மூட்டத்தில் மௌனமாக கரைந்தது. அந்த கொதிக்கும் காய்ச்சலிலும் தரையின் குளிர்ச்சி அவளது உடலுக்கு ஏதோ ஒரு நிம்மதியை தர அப்படியே மயக்கத்திற்கும் தூக்கத்திற்கும் நடுவே கண்மூடி சரிந்தாள் ஆராதனா. மறுபுறம் அந்த பிரம்மாண்டமான கோடீஸ்வர மாளிகையின் விசாலமான புல்வெளி தோட்டத்தில் இரவு 2 மணியை தாண்டியும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. மறுநாள் தனக்கு திருமணம் என்ற போதிலும் விக்ரமின் கண்களில் தூக்கம் வரவில்லை. அவன் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து கைகளை கோர்த்தபடி ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அப்போது அவனது அன்னை ஆனந்தி மெல்ல நடந்து அவன் அருகே வந்தார். விக்ரமின் தோள்களில் மென்மையாக கை வைத்து, விக்ரம், என்னப்பா இன்னும் தூங்காம இங்கே உட்கார்ந்திருக்க? நாளைக்கு உனக்கு கல்யாணம். இந்நேரம் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்க வேண்டாமா என்று கனிவோடு கேட்டார். விக்ரம் நிமிர்ந்து தன் தாயை பார்த்தான். ஒரு ஆழமான மூச்சை வெளிப்படுத்தியபடி சோபாவில் நேராக நிமிர்ந்து அமர்ந்தான். அவனது குரலில் எப்போதும் இருக்கும் கம்பீரத்தை தாண்டி ஒருவித தவிப்பும் கலக்கமும் தெரிந்தன. எனக்கு தூக்கம் வரலமா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு, சில கேள்விகள் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு என்றான். விக்ரமின் பேச்சில் இருந்த தீவிரத்தை கண்டு ஆனந்தி கவலையடைந்தார். அவனது அருகில் அமர்ந்து, என்னப்பா சொல்ற? உதயாவுடனான இந்த திருமண முடிவில் உனக்கு சம்மதம் இல்லையா? ஏதும் தப்பான முடிவெடுத்து விட்டோமோன்னு தோணுதா என்று பதற்றத்துடன் கேட்டார். விக்ரம் சற்று நேரம் தரையின் பளிங்கு தரை வடிவங்களை உறைந்து பார்த்தான். பிறகு தன் அன்னையின் கண்களை நேராக நோக்கி பேசத் தொடங்கினான். அம்மா, இன்னைக்கு நாம பெண் பார்க்க போன இடத்தில் அந்த உதயா வீட்டில் நடந்த சில விஷயங்களை நீங்க கவனிச்சிங்களா? அங்க எல்லாமே ஒரு போலித்தனமா ஏதோ நாடகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சதுமா. ஆனந்தி சற்று யோசித்துவிட்டு தலையசைத்தார். ஆமாம் விக்ரம், நானும் கவனித்தேன். உதயாவுடைய அம்மா காமாட்சியின் பேச்சில் அளவுக்கு அதிகமான ஆடம்பரமும் பணக்கார தோரணையும் ஒருவித காட்டுத்தனமான பெருமையும் இருந்தது. எனக்கும் அது கொஞ்சம் அசௌகரியமாகத்தான் இருந்தது. ஆனால் நமக்கு தேவை பெண் தானப்பா. உதயா நல்லா படிச்ச நாகரிகமான பொண்ணு. நம்ம வீட்டுக்கு வந்தா பழகிடுவாள். நீ இதை பத்தி ரொம்ப யோசிக்காத. விக்ரம் சோபாவில் இருந்து சற்று எழுந்து அந்த புல்வெளியில் அங்கும் இங்குமாக உலாத்த தொடங்கினான். அவனது முகம் தீவிரமாக மாறியது. பிரச்சனை அவங்க காட்டிக்கிட்ட போலித்தனத்துல மட்டும் இல்லம்மா, அவங்களோட மனிதாபிமானம் இல்லாத குணத்துல இருக்கு. அம்மா, இன்னைக்கு நமக்கு தேநீர் கொண்டு வந்தாங்களே ஒரு பெண், ஆராதனான்னு நினைக்கிறேன். அவங்களோட முகத்தை நீங்க பார்த்தீங்களா? விக்ரமின் மனக்கண்ணில் தட்டை ஏந்தி வந்த ஆராதனாவின் பயந்து நடுங்கிய முகமும் காய்ச்சலால் கொதித்து சிவந்திருந்த கண்களும் வந்து போயின. ஆமாப்பா, அந்த பொண்ணு உடம்பு ரொம்ப முடியாம காய்ச்சல்ல தவிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா அவங்க சித்தி காமாட்சி அந்த பொண்ணுக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லை, வேலை திருடி, அதனாலதான் வெயில்ல அலைஞ்சி முகம் செவந்திருக்குன்னு சொன்னாங்களே என்று நினைவு கூர்ந்தாள் ஆனந்தி. இல்லையம்மா, அதுதான் பொய் என்று விக்ரம் உறுதியாக மறுத்தான். அவள் புத்தி சுவாதீனம் இல்லாதவள் போல எனக்கு தெரியவில்லை. அவளது கண்களில் இருந்தது பைத்தியக்காரத்தனம் அல்ல, பல வருடங்களாக ஒரு நரகத்தில் அடைப்பட்டு அடி உதை வாங்கி வாழ்ந்த ஒரு அனாதையின் தீராத பயம். அவளது கைகளில் இருந்து தேநீர் கோப்பை லேசாக சரிந்த போது அவளது முகத்தில் தோன்றிய நிறமாற்றம் அவமானத்தால் வந்தது அல்ல, தன்னை அடுத்து என்ன செய்வார்களோ என்ற மரண பயம். எல்லாவற்றையும் விட கொடுமை, அவளுக்கு உடம்பு முடியாத போது என் மனைவி வரப்போகும் உதயா அவளை எப்படியெல்லாம் கேலி செய்து விரட்டினால் பார்த்தீங்களா? சொந்த குடும்பத்து பெண்ணையே ஒரு அடிமை போல நடத்தும் அந்த உதயா எப்படி ஒரு நல்ல மனைவியாக இந்த வீட்டு மருமகளாக வர முடியும்? எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்லம்மா. விக்ரமின் வார்த்தைகளை கேட்டு ஆனந்தி மௌனமானார். தன் மகனின் நேர்மையான குணமும் அநீதியை கண்டால் பொறுக்காத அவனது சாட்டையடி போன்ற மனசாட்சியும் அவருக்கு தெரியும். ஆனாலும் திருமண பத்திரிகை அச்சிடப்பட்டு நாளை விடிந்தால் முகூர்த்தம் என்ற நிலை வந்துவிட்டதே. ஆனந்தி விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு, விக்ரம், ஒவ்வொரு குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை அவளது சித்தி சொன்னது போல அவள் உண்மையிலேயே வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டு இப்படி நடந்திருக்கலாம். நீ ரொம்ப குழப்பிக்காதப்பா.
எல்லாமே முடிவாகிடுச்சு. நாளைக்கு உனக்கு கல்யாணம். இந்த தேவையில்லாத எண்ணங்களை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு போய் நிம்மதியா தூங்கு என்றார். விக்ரம் தன் அன்னையின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து மௌனமாக தலையசைத்தான். ஆனால் அவனது மனதிற்குள் இருந்த தர்ம சங்கடமும் ஆராதனாவின் அந்த ஏழை முகமும் அவனது ஆன்மாவை உலுக்கிக் கொண்டே இருந்தன. விதியின் கணக்கு விக்ரமின் மனசாட்சியை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருந்தது. டிசம்பர் மாதத்தின் கடுமையான குளிர்கால காலை பொழுது விடிந்தது. அன்று மாலை விக்ரமும் அவனது பெற்றோரும் நெருங்கிய உறவினர்களும் திருமணத்திற்கு முந்தைய விசேஷ விருந்துக்காக ஆராதனாவின் வீட்டிற்கு வரவிருந்தனர். காமாட்சியின் அலறல் சத்தம் அதிகாலையிலேயே வீட்டின் சுவர்களை உலுக்கியது. ஆராதனாவுக்கு காய்ச்சல் தலைக்கேறியிருந்தது. தொண்டையில் முட்கள் குத்துவது போல வலித்தது. ஆனாலும் காமாட்சியின் வசவுகளுக்கு பயந்து தலையில் துப்பட்டாவை இருக்க கட்டிக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். மதியத்திற்கு மேல் சமையலறை ஒரு நரகமாக மாறியிருந்தது. பெரிய பெரிய அண்டாக்களில் உணவுகள் வெந்து கொண்டிருக்க அங்கிருந்த வெப்பமும் புகையும் ஆராதனாவின் மூச்சை அடைத்தன. அவளது கண்கள் இருண்டன. காய்ச்சலின் வேகத்தில் கைகள் நடுங்க தான் எதை போடுகிறோம் எதை விடுகிறோம் என்றே தெரியாத மயக்க நிலையில் வேலை செய்தாள். அந்த தவிப்பில் சமையலின் மிக முக்கியமான தேவையான உப்பை உணவில் சேர்க்க அவள் முற்றிலும் மறந்துவிட்டாள். மாலை வேளையில் விக்ரமின் குடும்பத்தினர் பிரம்மாண்டமான கார்களில் வந்து இறங்கினர். சண்முகமும் காமாட்சியும் ஓடி சென்று அவர்களை வரவேற்று மண்டபம் போன்ற பந்தலில் அமர வைத்தனர். மணப்பெண் உதயா சிவப்பு நிற பட்டுடையில் ஜொலித்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் தன் தோழிகளிடம் காட்டும் கர்வமும் பேராசையும் தாண்டவமாடின. விருந்து பரிமாறப்படும் நேரம் வந்தது. ஆராதனா தன் வீங்கிய கால்களை வற்புறுத்தி நகர்த்தி கனத்த பாத்திரங்களை தூக்கி கொண்டு விக்ரமின் மேஜைக்கு அருகில் சென்றாள். காமாட்சி பெருமையோடு விக்ரமின் பெற்றோர் அருகில் நின்று கொண்டு, சாப்பிடுங்க அண்ணி, சமையல்காரங்களை வச்சு சமைச்சா நல்லா இருக்காதுன்னு என் மேற்பார்வையில வீட்டிலேயே பார்த்து பார்த்து செய்ய வச்சேன் என்று தம்பட்டம் அடித்தாள். அப்படி சொல்லிக்கொண்டே காமாட்சி ஒரு கரண்டி காய்கறி கூட்டை அள்ளி விக்ரமின் தட்டில் பரிமாறிவிட்டு போலி புன்னகையோடு தானும் ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டாள். அடுத்த நொடி காமாட்சியின் முகம் அப்படியே சுருங்கி கருத்து போனது. உணவில் ஒரு துளி கூட உப்பு இல்லை என்பதை உணர்ந்தவள் ஆத்திரத்தில் தட்டை மேஜையின் மீது பலமாக தட்டினாள். சுற்றிலும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஊர் பெரிய மனிதர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற நாகரிகம் கூட இல்லாமல் கோபவெறியோடு ஆராதனாவை நோக்கி பாய்ந்தாள். அறிவு கெட்டவளே, என்ன சமையல் செய்து வைத்திருக்கிறாய்? உணவில் உப்பு போட கூட உனக்கு துப்பில்லையா? மாப்பிள்ளை வீட்டார் முன்னாடி என் மூக்கை அறுக்கவே நீ பிறந்திருக்கிறாய். காமாட்சியின் கத்தி போன்ற வார்த்தைகள் காற்றில் கிழிந்தன. ஆராதனா பயந்து பின்வாங்க முயல்வதற்குள் காமாட்சி ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி ஆராதனாவின் கன்னத்தில் சலார் என்று ஒரு பலத்த அறை விட்டாள். அந்த அறை விழுந்த சத்தம் ஒட்டுமொத்த பந்தலையும் ஒரு நிமிடம் உலுக்கியது. அறையின் வேகத்தில் ஆராதனா நிலை குலைந்து அப்படியே குளிர்ந்த சிமெண்ட் தரையில் சுருண்டு விழுந்தாள். அவளது காதுகள் அடைத்து போய் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. கன்னத்தில் தீயாய் எரிந்த வலியையும் தாண்டி இத்தனை பெரிய கூட்டத்தின் முன்னால் தனக்கு நடந்த அவமானம் அவளது நெஞ்சை பிழிந்தது. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக தரையில் சொட்டியது. அம்மா, இவள் ஒரு மூதேவி. இவள் அப்பனை போலவே இந்த வீட்டுக்கு கேடு விளைவிக்க வந்தவள் என்று காமாட்சி இன்னமும் கத்தி கொண்டிருந்தாள். தரையில் விழுந்து கிடந்த ஆராதனாவை நிமிர்ந்து பார்த்த உதயா தன் பட்டு சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு தன் தோள்களோடு சேர்ந்து பரிகாசமாக சிரித்தாள். தன் அக்கா படும் அவஸ்தையும் அவமானமும் அவளுக்கு ஒரு வேடிக்கை நாடகமாக தெரிந்தது. ஆனால் அந்த சிரிப்பொலி பந்தலில் இருந்த ஒரு சிங்கத்தின் தூக்கத்தை கலைக்கும் என்று உதயா அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த பந்தலில் விழுந்த அறையின் சத்தம் விக்ரமின் நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டிருந்த தர்ம ஆவேசத்தின் மீது எண்ணெயை ஊற்றியது போல இருந்தது. அதுவரை சமுதாய கட்டுப்பாடுகளுக்காகவும் பெற்றோரின் வார்த்தைகளுக்காகவும் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்த அந்த சிங்கத்தின் பொறுமை அடியோடு உடைந்தது. விக்ரம் சட்டென்று தன் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு எழுந்தான். அவன் நாற்காலியை தள்ளிய வேகத்தில் அது பின்னால் இருந்த சுவரில் பட்டு பலத்த சத்தத்தோடு சரிந்தது. அந்த ஒற்றை சத்தமே ஒட்டுமொத்த பந்தலையும் திடுக்கிட செய்தது. காமாட்சியின் கத்தல் அடங்கியது. எல்லாரும் அதிர்ச்சியோடு விக்ரமை பார்த்தனர். விக்ரமின் கண்கள் கோபத்தால் இரத்தமாய் சிவந்திருந்தன. அவன் தன் கைகளை இறுக்கமாக மூடி பிணைத்திருந்தான். அவனது நெற்றி நரம்புகள் புடைத்து தெரித்தன. கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற விக்ரம் ஒட்டுமொத்த பந்தலும் அதிரும்படி இடி முழக்கமாய் அறிவித்தான், நிறுத்துங்க, இந்த திருமணம் நடக்காது. இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன்.
அந்த வார்த்தை காமாட்சி, சண்முகம் மற்றும் அங்கிருந்த உறவினர்களின் தலைகளில் பேரடியாய் இறங்கியது. விருந்தினர்களை உபசரித்துக் கொண்டிருந்த சண்முகம் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார். விக்ரமின் பெற்றோரான ஆனந்தியும் அவளது கணவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். விக்ரம், என்னப்பா சொல்ற? இன்னைக்கு உனக்கு முகூர்த்தம்டா, என்னாச்சு உனக்கு என்று அவனது தந்தை பதற்றத்துடன் அவனது தோளை பற்ற முயன்றார். இல்லை அப்பா, நான் ஒன்றும் தெரியாத குருடன் இல்லை. நேற்றிலிருந்து இந்த வீட்டில் நடக்கும் அநீதியை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மனிதாபிமானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத இந்த நரகத்தில் நான் எப்படி சம்பந்தம் வைத்துக் கொள்ள முடியும் என்று விக்ரம் தன் தந்தையின் கைகளை மென்மையாக விளக்கினான். பின்னர் அவன் தன் கூர்மையான விரலை தரையில் காய்ச்சலோடும் அவமானத்தோடும் சுருண்டு கிடந்த ஆராதனாவை நோக்கி காட்டினான். அங்கே பாருங்கள், அந்த பெண்ணின் முகத்தை பாருங்கள். கொதிக்கும் காய்ச்சலில் அவளது உடம்பு நெருப்பாய் தகித்து கொண்டிருக்கிறது. ஒரு குருடன் கூட அவளது பலவீனத்தை கண்டறிந்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அதிகாலையிலிருந்து மிருகத்தை விட கேவலமாக வேலை வாங்கிவிட்டு உணவில் கொஞ்சம் உப்பு குறைந்ததற்காக இத்தனை பெரிய சபையில் கை நீட்டுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் மனிதர்களா? விக்ரமின் குரலில் இருந்த கசப்பும் கோபமும் காமாட்சியை நடுங்க செய்தது. காமாட்சி தன் கைகளை கூப்பியபடி, மாப்பிள்ளை தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவள் எங்க வீட்டு பொண்ணுதான். ஆனா பிறவிலேயே ஒரு வேலை திருடி, மந்த புத்தி என்று தன் பொய்யை நியாயப்படுத்த முயன்றாள். வாயை மூடுங்கள் என்று விக்ரம் கத்தினான். அவனது கர்ஜனையில் காமாட்சியின் வார்த்தைகள் தொண்டையிலேயே உறைந்தன. அவள் வேலை திருடி இல்லை, நீங்கள் தான் இரக்கமில்லாத அரக்கர்கள். ஒரு அனாதை பெண்ணை வீட்டு வேலைக்காரியாக கூட நடத்தாமல் அடிமையாக வச்சிருக்கீங்க. விக்ரம் பார்வை மெல்ல திரும்பி சோபாவில் பட்டு சேலையோடு அமர்ந்திருந்த உதயாவின் மீது நிலைத்தது. அவனது கண்கள் உதயாவை நேராக உற்று நோக்கின. உதயா பயத்தில் தன் கைகளில் இருந்த நகங்களை கடிக்கத் தொடங்கினாள். எல்லாவற்றையும் விட கொடுமை, என் வாழ்க்கை துணையாக, இந்த விக்ரமின் மனைவியாக இந்த மேடையில் வந்து உட்கார போகும் அந்த உதயா. விக்ரம் உதயாவிற்கு நேரே தன் விரலை நீட்டினான். அவனது வார்த்தைகள் சாட்டை அடியாக விழுந்தன. தன் கண் முன்னால் தன் சொந்த குடும்பத்து பெண் ஒருத்தி கொதிக்கும் காய்ச்சலில் அடிபட்டு தரையில் விழுந்து அழுகிறாள். அதை பார்த்து பரிதாபப்படுவதை விட்டுவிட்டு தன் தோழிகளோடு சேர்ந்து பட்டு சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு பரிகாசமாக சிரிக்கிறாள் உதயா. சொந்த ரத்தத்தின் கண்ணீருக்கே மதிப்பு தராத இந்த உதயா நாளை என் வீட்டிற்கு வந்து என் பெற்றோரையோ என் குடும்பத்தையோ எப்படி மதிப்பார்? சொந்த அக்காவுக்கு நியாயம் செய்யாதவள் எனக்கு எப்படி நல்ல மனைவியாக இருக்க முடியும்? இந்த அகந்தை பிடித்த உதயா எனக்கு மனைவியாக வர தகுதியற்றவள். விக்ரமின் இந்த அதிரடி பேச்சு உதயாவின் முகத்தில் இருந்த அத்தனை கர்வத்தையும் ஒரே நொடியில் அறுத்தெறிந்தது. அவளது முகம் வெளுத்து போய் கல்லாய் உறைந்து அமர்ந்திருந்தாள். பந்தலில் இருந்த உறவினர்கள் அனைவரும் விக்ரமின் தர்ம ஆவேசத்தை கண்டு வாயடைத்து போய் நின்றனர். விதியின் சக்கரம் இப்போது விக்ரமின் கைகளில் சுழலத் தொடங்கியிருந்தது. விக்ரமின் அந்த வார்த்தைகள் திருமண பந்தலில் இருந்த அனைவரையும் நிலைகுலைய செய்தன. ஆனால் அவனது அதிரடி ஆட்டம் அங்கேயும் முடிந்து விடவில்லை. அவன் மெல்ல தரையில் அமர்ந்திருந்த ஆராதனாவின் அருகில் சென்றான். அவனது கண்களில் இருந்த கோபம் மறைந்து ஒரு மென்மையான மனிதாபிமானம் குடியேறியது. தன் கைகளில் இருந்த பட்டு துண்டால் ஆராதனாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை மெதுவாக தூக்கி நிறுத்தினான். ஆராதனா காய்ச்சலின் நடுக்கத்திலும் இந்த விசித்திரமான சூழ்நிலையின் பயத்திலும் விக்ரமின் முகத்தையே பார்த்தாள். விக்ரம் அவளை தனக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு கேடயமாக நிறுத்தி கொண்டு மீண்டும் சபையை நோக்கி திரும்பினான். அவனது குரல் இப்போது இன்னும் தீர்க்கமாக ஒலித்தது. நான் இந்த வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் இதோ இந்த ஆராதனாவை தான் செய்வேன். அதுவும் இப்போதே, இந்த முகூர்த்தத்திலேயே, இதே மணமேடையில் இந்த திருமணம் நடக்கும். இதில் எனக்கு எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. என்னது என்று காமாட்சி அலறிக்கொண்டு தன் நெஞ்சில் கை வைத்தாள். அவளது கண்கள் அப்படியே பிதுங்கி வெளியே வருவது போல இருந்தன. தம்பி, என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? அவ ஒரு லட்சணம் இல்லாத வேலைக்காரி. அவளுக்கு போய் என் வீட்டு மருமகள் அந்தஸ்தா என்று கத்தினாள். மேடையில் அமர்ந்திருந்த உதயா அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி அப்படியே கல்லை போல உறைந்து போனாள். நேற்று வரை தான் உதாசீனப்படுத்திய பிச்சைக்காரி என்று ஏளனம் செய்த அதே ஆராதனா இன்று தன் கண்களுக்கு முன்னாலேயே தன் கோடீஸ்வர கனவை தட்டி பறிப்பதா? உதயாவின் கர்வமும் அவளது பேராசையும் சுக்குநூறாக உடைந்து சிதறின. பந்தலில் இருந்த உறவினர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. விக்ரமின் அன்னை ஆனந்தி விபரீதத்தை உணர்ந்து, விக்ரம், என்னடா இது? ஜாதகம் பொருத்தம்னு எல்லாமே உதயாவுக்கு தானே பார்த்தோம். திடீரென்று இப்படி ஒரு முடிவை எடுத்தால் என்ன அர்த்தம் என்று தடுத்தார். அம்மா, ஜாதகத்தை விட ஒரு மனிதனின் குணம்தான் முக்கியம் என்று அப்பா அடிக்கடி சொல்வாரே. இந்த ஆராதனாவின் ஜாதகம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் அவளது குணம் சுத்தமான
நியாயமானது. இவள் என் வீட்டிற்கு வந்தால் நம் குடும்பத்திற்கு பெருமைதான் சேரும் என்று விக்ரம் தன் தாய்க்கு உறுதியான குரலில் பதிலளித்தான். இந்த விவாதங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டிருந்த சிறிய தந்தை சண்முகத்தின் நெஞ்சுக்குள் இத்தனை வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்த குற்ற உணர்ச்சி விக்ரமின் சாட்டையடி பேச்சால் உலுக்கப்பட்டு விழித்து கொண்டது. தன் அண்ணன் சிவகுமார் தன் மீது வைத்திருந்த பாசமும், அவர் இறந்தபோது என் மகளை பார்த்துக்கொள் என்று காற்றில் கரைந்த அவரது கடைசி நினைவுகளும் சண்முகத்தின் மனக்கண்ணில் வந்து போயின. தான் ஒரு கோழை போல தன் மனைவி காமாட்சியின் நச்சு பேச்சுக்கு அடிமையாகி கிடந்து தன் அண்ணன் மகளின் வாழ்க்கையை நரகமாக்கியதை அவர் உணர்ந்தார். சண்முகத்தின் கண்கள் இரத்தமாய் சிவந்தன. இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவர் காமாட்சியை நோக்கி திரும்பினார். அவளது கைகளை பலமாக பற்றி உலுக்கினார். நிறுத்து காமாட்சி, உன்னோட இந்த அரக்கத்தனத்தாலையும் பேராசையாலையும் தான் இன்னைக்கு என் மகளோட வாழ்க்கை பாழா போச்சு. அண்ணன் மகளை அனாதையா நடத்தினியே, கடவுள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு தண்டனை கொடுத்துட்டார். விக்ரம் தம்பி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் 100% உண்மை. சண்முகம் விக்ரமின் முன்னால் வந்து கைகளை கூப்பி கண்ணீர் மல்க நின்றார். விக்ரம் தம்பி, இத்தனை வருஷமா நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு தான் எனக்கு விடிவு கிடைச்சிருக்கு. என் அண்ணன் சிவகுமார் ஒரு தங்கமான மனிதர். அவரோட மகள் ஆராதனா இந்த வீட்டுக்கு கிடைத்த ஆக சிறந்த சொத்து. இவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அண்ணனோட ஆன்மா சாந்தி அடையும். தம்பி, நான் முழு மனசோட ஆராதனாவை உங்களுக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று கதறினார். சண்முகத்தின் இந்த திடீர் மாற்றம் காமாட்சியின் வாயை முற்றிலும் அடைத்தது. அவள் செய்வதறியாது திகைத்து சோபாவில் சரிந்தாள். விதியின் தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. உதயாவின் ஜாதகம் கிழித்தெறியப்பட, ஆராதனாவின் ஜாதகம் அந்த பேரொளியான மணமேடையில் விக்ரமோடு இணைய தயாரானது. விதியின் கணக்குகள் நொடி பொழுதில் தலைகீழாக மாறின. உதயாவின் ஆடம்பரமான பட்டுப்புடவையும் வைர நகைகளும் மேடையின் ஒரு ஓரத்தில் அர்த்தமற்று போய் கிடக்க, ஆராதனா ஒரு எளிய மாற்று உடையில் மணமேடையில் வந்து அமர்ந்தாள். அவளது முகத்தில் ஒப்பனையின் பளபளப்பு இல்லை. ஆனால் அவளது இயற்கை அழகும் காய்ச்சலின் தாக்கத்தால் சிவந்திருந்த முகமும் அந்த பேரொளியான மணமேடையில் அவளை ஒரு உண்மையான தேவதையைப் போல காட்டின. மங்கள நான் ஏறும் அந்த புனிதமான முகூர்த்த நேரம் வந்தது. எட்டிமேள சத்தமும் நாதஸ்வர ஓசையும் விண்ணை பிளக்க, விக்ரம் ஆராதனாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளிட்டு அவளை தன் வாழ்நாளின் பாதியாக ஏற்றுக்கொண்டான். மணமேடையில் அக்னியை வலம் வந்து விக்ரமின் கரம் பற்றி ஆராதனா அந்த 7 அடிகளை எடுத்து வைத்தபோது அவளது நெஞ்சுக்குள் இத்தனை வருடங்களாக தேங்கி கிடந்த அத்தனை சோகங்களும் கண்ணீராக உருகி விக்ரமின் கைகளின் மேல் விழுந்தன. விக்ரம் அவளது கைகளின் நடுக்கத்தை உணர்ந்து அவளது கைகளை இன்னும் பலமாக பற்றி கொண்டான். இனி இந்த உலகத்தில் உன்னை யாரும் அனாதை என்று சொல்ல முடியாது, நான் இருக்கிறேன் என்று அவனது கைகளின் அரவணைப்பு ஆராதனாவுக்கு சொல்லாமல் சொன்னது. திருமண சடங்குகள் அனைத்தும் சுபமாக முடிவடைந்தன. காமாட்சியும் உதயாவும் தங்களின் பேராசையும் கர்வமும் மண்ணோடு மண்ணான அதிர்ச்சியில் பந்தலின் ஒரு மூலையில் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர். சண்முகமோ தன் அண்ணன் மகள் ஒரு கோடீஸ்வர மாளிகையின் மருமகளாக போவதை கண்டு கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அவளை வழி அனுப்பி வைத்தார். மணமேடையை விட்டு இறங்கிய போது ஆராதனாவின் உடல்நிலை இன்னும் மோசமாகி இருந்தது. காய்ச்சலின் தாக்கத்தால் அவளது கால்கள் பின்னி பிணைந்தன. விக்ரம் சற்றும் யோசிக்காமல் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளை தாங்கி பிடித்து தன் சொகுசு காரின் முன் இருக்கையில் மென்மையாக அமர வைத்தான். கார் புறப்பட்டது. ஆனால் விக்ரம் காரை தன் மாளிகைக்கு செல்வதற்கு முன்பாக நகரின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். டாக்டர், என் மனைவிக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக சரியாக சாப்பிடவும் இல்லை, ஓய்வும் எடுக்கவில்லை. அவளுக்கு சிறந்த சிகிச்சையை கொடுங்கள் என்று பதற்றத்தோடு கூறினான் விக்ரம். மருத்துவர்கள் உடனடியாக ஆராதனாவை ஒரு சிறப்பு அறையில் அனுமதித்து அவளுக்கு குளுக்கோஸ் மற்றும் காய்ச்சலுக்கான ஊசிகளை செலுத்தினர். சிறிது நேரத்தில் மருந்துகளின் வீரியத்தால் காய்ச்சலின் வேகம் குறைந்து ஆராதனா மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கு முன்னால் விக்ரமின் பெற்றோர் ஆனந்தியும் அவளது கணவரும் கனிவோடு நின்று கொண்டிருந்தனர். ஆனந்தி ஆராதனாவின் அருகில் அமர்ந்து அவளது கரடு முரடான கைகளை தன் கைகளில் பற்றி கொண்டார். ஆராதனா அம்மா, இனிமேல் நீ அந்த நரகத்தை பற்றி நினைத்து வருந்த தேவையில்லை. இன்று முதல் நீ இந்த வீட்டிற்கு மருமகள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு மூத்த மகள். உன் சித்தி உன்னை நடத்திய விதம் எங்களுக்கு தெரியும். இனி உன்னுடைய அத்தனை தேவைகளையும் ஆசைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ஒரு தாயின் பாசத்தோடு கூறினார். ஆனந்தியின் அந்த வார்த்தைகள் ஆராதனா தன் 3 வயதில்
இழந்த தாயின் மடியை அவளுக்கு மீண்டும் தந்தது போல இருந்தது. விக்ரம் அறையின் கதவருகே நின்று கொண்டு தன் பெற்றோரின் பாசத்தையும் ஆராதனாவின் முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு அரும்பிய அந்த சிறிய புன்னகையையும் கண்டு மன நிறைவோடு சிரித்தான். ஆராதனாவின் வாழ்வில் இத்தனை வருடங்களாக நீடித்திருந்த அந்த நீண்ட இருண்ட இரவு முடிவுக்கு வந்து விக்ரம் என்ற பேரொளியின் மூலம் அவளது வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, ஆனால் அது ஒவ்வொருவருக்கான கணக்குகளையும் மிக துல்லியமாக அச்சிட்டு வைத்திருக்கிறது. ஆண்டுகள் பல உருண்டோடின. ஆராதனா இன்று அந்த பிரம்மாண்டமான கோடீஸ்வர மாளிகையின் நிஜமான மகாராணியாக வீற்றிருக்கிறாள். விக்ரமின் மாறாத அன்பும் அவளது மாமனார் மாமியாரின் அளவற்ற பாசமும் அவளது கடந்த கால வடுக்களை முழுமையாக ஆற்றியிருந்தன. இப்போது அவளுக்கு 2 அழகான குழந்தைகள், ஒரு மகனும் ஒரு மகளும். தன் தந்தை சிவகுமார் தனக்கு கற்றுக் கொடுத்த அதே நற்குணங்களையும் ஒழுக்கத்தையும் தன் குழந்தைகளுக்கும் ஊட்டி ஒரு சிறந்த தாயாக அந்த வம்சத்தின் கௌரவமாக வாழ்ந்து வருகிறாள். அவளது கரடு முரடான கைகள் இன்று பல நூறு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் அறக்கட்டளையை வழிநடத்தும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றன. ஆனால் மறுபுறம் காமாட்சியின் குடும்பமோ கர்மாவின் கொடிய பிடியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தது. தர்மத்தை மிதித்து பேராசையோடு வாழ்ந்த எவரும் கர்மாவின் சாட்டையடிக்கு தப்பியதாக சரித்திரமே இல்லை. உதயாவிற்கு விக்ரமின் வரன் கை நழுவி போனாலும் அவளது அகந்தையும் பேராசையும் குறையவில்லை. காமாட்சி பெரும் கடன்களை வாங்கி தங்களின் தகுதிக்கு மீறிய ஒரு ஆடம்பர குடும்பத்தில் உதயாவிற்கு திருமணம் செய்து வைத்தாள். ஆனால் புகுந்த வீட்டிற்கு சென்ற இடத்திலும் உதயாவின் மமதை அடங்கவில்லை. நான் ஒரு பெரிய அரசு அதிகாரி குடும்பத்து பெண் என்ற போலி பெருமையோடும் கணவனையும் அவனது குடும்பத்தாரையும் ஏளனமாக நடத்தும் கர்வத்தோடும் வாழ்ந்தாள். உதயாவின் இந்த அடங்காத அகந்தையாலும் ஆடம்பர மோகத்தாலும் அவளது திருமண வாழ்க்கை சில வருடங்களிலேயே விவாகரத்தில் முடிந்தது. அவளது கணவன் குடும்பத்தினர் அவளை வீட்டை விட்டு துரத்தினர். தன் செல்ல மகள் விவாகரத்தாகி கையில் ஒரு பைசா இன்றி தெருவில் நின்ற அந்த துக்கத்தையும் அவமானத்தையும் காமாட்சியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இரத்த அழுத்தம் அதிகரித்து ஒரு நாள் நள்ளிரவில் காமாட்சிக்கு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டது. இத்தனை வருடங்களாக ஆராதனாவை நோக்கி நச்சு கணைகளை தொடுத்த அவளது வாய் இன்று பேசும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டது. அவளது கைகளும் கால்களும் செயலற்று போக எழுந்து நிற்க கூட முடியாமல் தன் படுக்கையிலேயே முடங்கி போனாள். விதியின் விசித்திரமான ஆட்டம் அதோடு நிற்கவில்லை. காமாட்சியின் மகன் ராகுலுக்கு திருமணம் நடந்தது. வந்த மருமகள் சாதாரணமானவள் அல்ல, காமாட்சிக்கே சவால் விடும் அளவிற்கு ஒரு ஆக்ரோஷமான பெண். காமாட்சி படுத்த படுக்கையாக மாற வீட்டின் முழு அதிகாரமும் ராகுலின் மனைவியின் கைகளுக்கு சென்றது. இப்போது அந்த வீட்டில் உதயாவின் நிலைமை தலைகீழாக மாறி இருந்தது. அன்று ஆராதனா எந்த சமையலறையில் அழுது கொண்டே பாத்திரங்களை தேய்த்தாலோ அதே சமையலறையில் இன்று உதயா நின்று கொண்டிருக்கிறாள். அவளது அண்ணியும் அண்ணன் ராகுலும் உதயாவை ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்த தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வீட்டை பெருக்குவது முதல் தன் படுத்த படுக்கையாக கிடக்கும் தாய் காமாட்சியின் மலசலங்களை அள்ளுவது வரை அத்தனை வேலைகளையும் உதயா தான் செய்ய வேண்டியிருந்தது. சமையலில் ஒரு சிறு தவறு நடந்தாலும் அவளது அண்ணி வீசும் வார்த்தைகள் உதயாவின் நெஞ்சை குத்தின. அன்று தன் அக்கா ஆராதனா காய்ச்சலில் துடித்த போது பட்டு சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு பரிகாசமாக சிரித்த உதயா இன்று தன் சொந்த இரத்தத்தின் கண்ணீரை துடைக்க ஆளின்றி சமையலறை இருட்டில் ஏங்கி ஏங்கி அழுகிறாள். கட்டிலில் கிடக்கும் காமாட்சி தன் மகள் உதயா படும் அவஸ்தைகளை கண்களால் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாள். ஆனால் மகளே என்று கூப்பிட்டு அவளை அரவணைக்க அவளுக்கு பேசும் சக்தி இல்லை. ஓடி சென்று உதவ அவளது உடம்பில் பலமும் இல்லை. தான் அன்று விதைத்த விதையின் அறுவடையை தன் மகள் இன்று அனுபவிப்பதைக் கண்டு நெஞ்சடைத்து போய் மௌனமாக அழுக மட்டுமே அவளால் முடிந்தது. கர்மாவின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது என்பதை அந்த ஓட்டு வீடு இன்று உலகிற்கு நிரூபித்துக் கொண்டிருந்தது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். கர்மாவின் சாட்டையடிக்கு இந்த உலகத்தில் எவரும் தப்ப முடியாது. கதை மிகவும் உணர்வுபூர்வமாகவும் தர்மத்தின் வெற்றியை மிக அழகாகவும் விவரிக்கும் வகையில் நிறைவடைந்துள்ளது. இந்த தமிழ் வடிவமைப்பு மற்றும் கதையின் முடிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.